வணக்கம் மக்களே, நான் உங்கள் யூனிவர்சல் ட்ராவலர். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க ஒரு டேமில் தாங்க இருக்கோம். ஊட்டியில் டேம் இருக்கான்னு கேட்பீங்க. ஆமாங்க இருக்குது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா காட்டேரி டேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த டேம் தாங்க இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கொஞ்சம் தூரத்தில் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் இருக்குது. உள்ளே போயிட்டு பார்க்கலாம் அங்கே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் போட்டிங்லாம் இருக்குங்க. ஆனால் யாருமே போட்டிங் போகல. இப்போ அலோவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் போய் பார்க்கலாம். இடம்லாம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். ஓகே கேஸ், உள்ளே போய் பார்க்கலாம். மக்களே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேமில் வந்து உள்ளே அலோவ் பண்ணல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டிங் எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. வந்து கரண்ட் எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு ஆர்மி சோல்ஜர் இருந்தார். அவர் ஹிந்தியில் பேசுகிறாரு. அவர் என்ன பேசுகிறாருன்னே சொல்லி எங்களுக்கு புரியலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து காட்டேரி அருவின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் இருக்குது. அங்கே தான் வந்து நம்ம ட்ரக் பண்ணி போக போகிறோம். பைக் இங்கே தான் நிறுத்த போகிறோம். கொஞ்சம் ரிஸ்க்காக தான் எடுத்து இது பண்ண போகிறோம். ஓகே கேஸ், உள்ளே ட்ரக் பண்ணி போயிட்டு இடம் எப்படி இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம் வாங்க. கேஸ், இந்த தேயிலை தோட்டத்துக்கு தான் போகணும். கூகுள் மேப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து போகலான்னு காட்டுது. ஆனால் வந்து இதில் போகணுமா அலோட் இருக்கா இல்லையான்னு தெரில. இது வந்து நான் இந்த இடத்த வந்து ரெஃபர் பண்ண மாட்டேன். ஆனால் வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லான இடங்க. அதே சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா வண்டி நிறுத்துறதுக்குலாம் வந்து இடம் இல்லை. நாங்களே வந்து கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தாங்க அங்கே வந்து நிறுத்திட்டுருக்கோம். வண்டி நிறுத்திட்டு தான் வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அனிமல்ஸ் வந்ததுக்கான இதெல்லாம் இருக்குங்க. அனிமல்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். பட் சேஃபாக தாங்க போகணும். கைஸ், இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஸ்லோப்பாக தான் இருக்குது. வரும்போது தான் வந்து மேடாக இருக்கும். இது என்ன பழம்னு தெரியலைங்க. இது ஒரு மாதிரி இருக்குது. இது இங்கே ஒரு மரத்தில் இருந்து கீழே இருந்து கிடச்சிது. இங்கே பாருங்களேன். இது என்னன்னு தெரியல. தெரிஞ்சவங்க யாராவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு வந்து ரொம்பவுமே பியூட்டிஃபுல்லாக வந்து கேட்குதுங்க. அந்த சவுண்டு முன்னாடி போய் பார்க்கலாம். கைஸ், அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸ் வந்து அங்கே தாங்க இருக்குது. அங்கேருந்து இப்படி கீழே டவுன் ஆகி கொட்டுது. இது ஃபுல்லாமே வந்து பள்ளம். ஓகே கைஸ், இவங்கள போய் பார்க்கலாம். இதில் தாங்க வந்து பாதை போகுது. இந்த வழியாக தான் வந்து போகணுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வேறு எந்த வழியும் இருக்க மாதிரி எனக்கு தெரிலங்க. இது லப்பர் ட்ரீன்னு நினைக்கிறேன். இல்லையா? ஆமாவா இல்லையா லப்பர் ட்ரீயா இருந்த எதுக்காக இப்படி கட் பண்ணியிருக்காங்க? யாருக்காவது தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இன்னும் மறுபடியும் ஏறுது. இறங்குவோம். இங்கே இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டூரிசம், அதாவது வந்து டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் இல்லைங்க. ஆனால் வந்து ஒரு ஒண்டர்ஃபுல்லான ஒரு அட்வென்ச்சரான பிளேஸு. அதனால் தான் வந்து கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து வழியே தெரில. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு கூட தான் வந்திருக்கோம். யோனான தான் வந்திருக்கோம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எங்கே பாதை இருக்குன்னே தெரிலங்க. ஆனால் அருவி அங்கே தான் இருக்குது. தூரத்தில் இருந்தால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட போக முடியுமான்னு தெரிலங்க. அவா இந்த டீ செடிலாம் வந்து மரமாட்டம் வளர்ந்துருக்குங்க. ஓப்பா, ஒரு நல்ல வேலைங்க, நான் விழுந்திருப்பேன். கைஸ், கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ் இங்கே தான் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல போகவே முடியலைங்க. அதனால் புதுசாக ஒரு வழி கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்க, நம்ம மேலே போய் அந்த இடத்துல வியூ கிடைக்குதான்னு பார்க்கலாங்க. மக்களே, பார்த்தீங்கன்னா வந்து கஷ்டப்பட்டு ட்ரெக் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். அதுக்கான வியூவே தெரிய மாட்டேங்குதுங்க. பெரிய ஏமாற்றமாக இருக்குது. இங்கே தாங்க இருக்குது. கீழே போகுது. இந்த வழியில் போயிட்டு பாதை இருக்குன்னு பார்க்கலாங்க. இல்லைங்க, ஒரு பாதை இருக்க மாதிரி தான் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஓகே, நீ அங்கே பாதை இருக்கான்னு பாரு, நான் அதில் பார்க்குறேன். மக்களே, இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்காக போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த சப்ஸ்கிரைப்னு சொல்லிட்டு ஒரு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறதுக்காக தாங்க. அதனால தாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு போயிட்டுருக்கோம். இருக்கா? ஓகே கேஸ், பாதை கிடச்சிச்சு. நம்ம அந்த வழியாக போகலாம். இங்கே இருக்கு. சூப்பரான கேஸ். அந்த கிரிட்டிக்கலாக நமக்கு வடை சாப்பிட்ற மாதிரி கேஸ். போயிடலாம். செங்குத்தா இருக்கா ஆல்ரெடி? ஓ காட். ஏய், இட்ஸ் ஓகேடா. பார்த்தா மூணு இவ்வளோ பள்ளமாக தாங்க இருக்குது. நீங்கள் கீழே போனால் தான் அந்த ஃபால்ஸுக்கு போக முடியும்னு நினைக்கிறேன். வாவ், எப்படியோ அப்படி இப்படி சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோங்க.
அம்மா ரொம்ப பல்லாமல் இருக்குது கேஸ். கேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முள் மரம்டா இதே பார்த்து வா கேஸ். ஆனால் ரியலி இந்த மாதிரியான ஒரு அட்வென்ச்சர் வந்து நான் பார்த்ததே இல்லைங்க. ஃபுல்லாக முள், இது பிடிச்சிடாத முள். கேஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கீழே இறங்கி போகுது. இது எங்கே போகுதுன்னு தெரில. ஓகே இதில் நம்ம போய் பார்க்கலாம். சவுண்டு உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன் கைஸ். அந்த ஃபால்ஸோட சவுண்டு ரொம்பவுமே ஒரு டீப் ஃபாரஸ்ட் மாதிரி உள்ளே போயிட்டுருக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த மரத்துக்கு கீழெல்லாம் வந்து பூந்தான் போக வேண்டியது இருக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் இடமே இல்லைங்க. கடையில் தாங்க போகணும். குமிஞ்சு போயிட்டுருக்கேன். பேக் கேமராவில் காட்டுற அந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி தான் இருக்குது. இதான் நம்ம போகணும். இதாங்க பாதை போகுது. ஸோ இதோட தான் நம்ம போய் பார்க்கலாம். கைஸ் இவ்வளோ தூரம் நம்ம கஷ்டப்பட்டு தேடி வர்றதுக்கான ஒரு பலன் இருக்குங்க கண்டிப்பாக. வந்துட்டேன். அப்பா சரியான பலமாக இருக்குது கைஸ். இது எங்கே போகுதுன்னு ரியலி என்னால் கண்டுபிடிக்க முடியல. ஃபைனலி இடத்த கண்டுபிடிச்சாச்சு கைஸ். இந்த புதற்கடியில் பூந்து போனோம்னா நம்ம இடத்த கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். இங்கே பாருங்க. இவ்வளோ பெரிய ஃபால்ஸு கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோங்க. கஷ்டப்பட்டு வந்ததுக்கு இந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்னொரு சவுண்டு வந்து உங்களுக்கு கேட்காத சொந்தம் கத்தி பேச வேண்டியதாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என் தலைமையில் அவ்வளோ பெரிய ஃபால்ஸ் இருக்குங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ பெரிய ஃபால்ஸுங்க. வா உண்மையாகவே ஒண்டர்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த இடத்துக்கு கண்டிப்பாக வந்ததுக்கு ஒர்த்து தாங்க. நல்ல வேலைங்க அந்த டேமை அங்கே போய் சுற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தா சுற்றி பார்த்து இப்படி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியாமல் போயிருக்கோம். இது யார் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த இடம் அந்தளவுக்கு நான் ரெஃபர் பண்ண மாட்டேங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாசியாக இருக்குது. ரொம்பவுமே டேஞ்சரஸ். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாதையெல்லாம் ரொம்பவே கஷ்டங்க. வண்டி நிறுத்த முடியாது. ஸோ இந்த இடத்துக்கு வர மாதிரி இருக்குன்னா அட்வென்ச்சர் விரும்புகிறவங்க மட்டும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் உங்களோட ஓன் ரிஸ்கில் மட்டும்தாங்க. ஓகேங்க இந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேக் கேமராவில் காட்டுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ் ஃபுல்லாக பாருங்கள் இந்த இடம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மக்களே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த சைடு வந்து கிராஸ் பண்ணலாம். ரொம்பவுமே ஐயோம்மா வழுக்குது ரோடு. வாடா ஒன்றும் பிரச்சனை வா. நீ வாடா நீ போடா அவனை கை தரன்றா. பாருங்க கை கொடுப்பான் நண்பன். ஐயோ விடு மச்சான் வந்தாச்சுங்க. ஓகேங்க இவனுக்கு வேணாம் அது பள்ளமாக இருக்கும். வா இங்கே வாங்க வா. அங்கே போவோம் மக்களே. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எந்த இடத்துல இருக்கும் பார்த்தீங்கன்னா அருவி விழுந்துட்டு இருக்க இடத்துல தான் இருக்கும். இதோட ஃபுல் வியூ வந்து இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துற இடங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லேயர் இருக்குது. அந்த இடத்துல விழுந்து அதுக்கப்புறமா அங்கே மேலேருந்து வருதுங்க. அதான் டேம்லேருந்து வருது. எவ்வளோ பெரிய அருவி கேஸ். ஆனால் வந்து இந்த இடத்த வந்து கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லி அந்த நம்பவே இல்லை. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வழியே இல்லைங்க. நம்ம பள்ளத்தில் இறங்கி போயிட்டு இருந்தோம். ஆனால் அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு ஒரு பாதை இருக்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஆனால் இந்த இடம் வந்து தண்ணி அதிகமாக வரும்போது இந்த இடத்துக்கு வரவே கூடாதுங்க. ஏன்னா எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸுமே இந்த இடத்துல கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து வெறும் பாறை மட்டும்தாங்க இருக்குது. அதனால் இங்கே வந்து குளிக்கவும் இல்லைங்க. நாங்களும் வந்து யாரும் இங்கே வந்தாலும் குளிக்காதீங்க. வந்துட்டு இந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே போங்க. அது மட்டும் தான் இந்த இடத்துல சேஃபாக இருக்கும். கத்து எக்கோ அடிக்குதா? வாவ் மக்களே பார்த்தீங்கன்னா வந்து ஃபைனலாக இந்த இடத்த விட்டு நம்ம கிளம்பியாச்சுங்க. இப்போ வந்து நம்ம மறுபடியும் நம்ம வண்டிக்கிட்டு தான் வந்து போக போகிறோம்.
மக்களே இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து நம்புகிறேன். இந்த வீடியோவில் இருக்க இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெஃபர் பண்ணவே மாட்டேன். அதனால் யாருமே வந்து அந்த இடத்துக்கு வந்து போகாதீங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்துன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இதே போல் சூப்பரான இடத்துல இருந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே யூடி ஃபேமிலி, பாய் பாய்.